போட்டாதான் அவன் அங்கேயே வச்சுட்டு வந்துரு. எங்கே இருக்க நம்ம எங்கே இருக்கணும் இப்போ தெரியல. சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே காடு மலை தான் இருக்குது. பைக்கை நாங்கள் சேஃப் அது யார் வண்டியும் சரியில்லை சீஸாக இருக்குது. இங்கே பார்த்தா என் வண்டி அது இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட் வண்டிலாம் இங்கே தான் இருக்குது. இன்னும் சுற்றி பாருங்கள் இது ஒத்தடி பாதை மாதிரி இருக்குது. பட் ஆஃப் ரோடிங் தானா. நாங்களே வண்டி தள்ளின்னு தான் வந்தோம். இது நாங்கள் இந்த பாதையில் தான் போகிறோம். பார்த்துங்க நல்லா பார்த்துங்க. இந்த சைடு தான் இந்த பக்கம் ரெண்டு ஒரு ஃபேஷன் அதே பின் பண்ணி விடுறோம். இந்த வண்டினா இதை பாருங்க இந்த வண்டி நிற்கும். அந்த பாலத்து பக்கத்தில் இந்த ரெண்டு வண்டி நிற்கும். இந்த அதுக்கு ஆப்போசிட் பாதையில் நாங்கள் போகிறோம். நடந்து போயிருக்க மாதிரி இருக்கு. இது காட்டு பண்ணி நினைக்கிறேன் கண்டிப்பா. அது காட்டு பண்ணி வாங்க அப்லோட்லாம் பண்ணுவோம். நான் போக கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இந்த வீடியோ அப்லோட் ஆகுமானே தெரியல. இன்னும் வாய்ஸ் ரொம்ப ரோல் ஆகுது. அவ்வளோ கைஸ் இப்போ ஒரு பாட்டி வந்தாங்க. அவங்ககிட்ட நம்ம வழி கேட்டோம். இந்த பக்கம் நேராக போக சொன்னாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆள் போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே போனாங்களா போனவங்க திரும்பி வந்தாங்களான்னு தெரியல. கைஸ் வீடியோவில் கவர் ஆகுங்க கைஸ். அப்போ தான் உங்கள் வீடியோ பார்லிமெண்ட் நியூஸில் வரும். வேல்ராஜ் வச்சு பாரு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பக்த கோடிகள் தான் வராங்க. அவங்ககிட்ட நம்ம அட்ரஸ் கேட்போம். சொல்லுங்கள் சார். முள்ளி குத்திச்சா கைஸ் என்னால் முடியல. பாடி ஒரே டிஹைட்ரேட் ஆயிடுது. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு 2 3 லைன் வர மாதிரி ஆகுது. என்னன்னு தெரியல. பார்ப்போம். ரொம்ப தூரம் எவ்வளோண்ணா? நான் உள்ள யாரும் ஆள்லாம் யாரும் இல்லை இருக்கிறாங்களா? ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேர் ஏதோ வழி சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஓகே தானே. இந்த வயல இலை போட்டுருக்குது. அப்படியா? வய பார்த்துக்கணும். சரி சரி நான் ரொம்ப நன்றிண்ணா. அருவி எங்க இருக்குன்னு கேட்டீங்களா தாயாட்ட? ஆமா அவங்க பேத்தி பேர் தான் அருவியா. ஐயோ அவங்க பேத்தி பேர். அவங்க இன்ஜினியரிங் முடிச்சிட்டானா? ஐயோ இவ்வளோ நான் பேசியிருந்தது பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க் ஆகல. அறிவு வந்துருச்சோம் கைஸ். வாங்க நம்ம இதை யூடியூப்ல போடுறோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு முக்கியமாக தேவை. கூடிய சீக்கிரம் கோப்ரோ வாங்கிடுவோம் அப்படின்னு போட்டு விடுவோம். யாருக்காப்பா ப்ரோ நீங்கள் பேசு. இதுதான் கைஸ் ப்ரோ பேர் ப்ரோ ஜெயக்குமார். என்ன ப்ரோ ஜெயக்குமார் ப்ரோ வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ப்ரோ உங்கள் பேர் சொல்லு ப்ரோ. கிரண் ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஜாயின் பண்ணி வந்துட்டு இருக்காரு. பாவம் அவர் வீட்டுக்கு ஒரே பையன் போகுது. நம்ம கூட மாட்டி தம்பி என்னோட யாரோ எரிச்சிருக்காங்க. எரிச்சிருக்காங்களா? இங்கே யாரோ சுடுகாடு மாதிரி இருக்கு. எது எரிச்சிருக்காங்கன்னு என்னடா 3 வழி பிரியுது. கல்லு தூக்கி அடி தலையில உந்தா கத்த போறான். இங்கே பாருங்க கைஸ். நொச்சி அடியை ஒடிச்சு இந்த மாதிரி ரோட்டில் போட்டு போகிறாங்க. கேட்டால் வழி தரமா செடி நடுறாங்க கொடியை நடுறாங்க. மாதா பாட்டில் ஊற்றி விட்றான். இந்த பக்கம் பார்த்தா மாதிரி போடுறோம். இதுதான் எங்களுடைய வெற்றியோட முதல் படி. கடைசி சாங் லவ் சாங். அவர் ஆள்கிட்ட கடைசியாக பேசுறாரு போட்டு பேசிட்டு போட்டோம். இவர் தான் வந்து என்னுடைய வந்து நண்பர். ஸ்கூல் பள்ளி பருவங்களிலே என்னுடைய வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப க்ளோஸ். அதனால பாவம் அவன் நல்லா இருந்தால் கடையில் வச்சுக்கோங்க தான். சும்மா அவனை கூட்டின்னு வந்துட்டு தேவை 2 பேர். இப்போ நான் உங்களுக்கு இன்னும் 2 பேர் காட்டுறேன். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இங்கே பாருங்க அடுத்த நம்மளுடைய லேண்ட்மார்க் வந்துருச்சு. மாடு தின்னு போட்டுருக்கோம். போய் லேண்ட்மார்க்ன்ற நான் 7 சொன்னா இங்கே வந்து திருந்த மாட்டாங்க. 7 சொன்ன எல்லாரும் பாலத்துக்கு கட்டிடுறாங்க. நம்ம எங்கே ஓடி போகிறோம்? நீங்கள் இந்த பக்கம் ஓடுங்க, நாங்கள் அந்த பக்கம் வர்றோம். நம்மளுடைய ஒரு இதுக்கு தடுக்கி விட போகிறோம். நைட் நம்மளே வந்து தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது 3 வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 3 வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எந்த MT 1 ப்ரோ. இது வந்து NS
160 நினைக்கிறேன் 160 தூக்கின்னு போனாலும் அவன் தூக்கின்னு போயிடலாம். ஒரே ஒரு பழைய வண்டி ஒன்று அது கைலாங்கெல்லாம் தூக்கின்னு வந்துட்டாங்க இப்பொழுது R15 அது கடை இருந்துச்சு வரும்போது. நான் போகுமான்னு தெரியல. டோ பண்ணுறதுக்கு பெட்ரோல் மட்டும் இருக்குது. பெட்ரோல் எடுத்து போனாங்க அதுலேருந்து. என்னால் பேச முடியல கைஸ். நான் கிட்ட போயிட்டு உங்களை நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா? வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இது ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் தான் போட்டுருக்கு. இந்த பக்கம் எதுவும் இல்லை. அதோ பேர் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கேங்க பேர். போவோம் என்ன பண்ணிடுவாங்க. இலை எங்கடா போட்டுரு இலைய பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியுதா? ஒரு இலை வந்திருக்கு. எங்க போயிடுச்சா இலை அதை பின்னாடி போயிடுச்சு. கொஞ்சம் நம்ம கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சுத்தமா முடியல. ஒரு நிமிஷம் அமைதியாங்க ப்ரோ. எனக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் அப் போவோம். பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேட்குதா அந்த சவுண்டு? எனக்கே கேட்கல. அது ஒரு விஷயம். வாங்க போவோம். கிட்ட நெருங்க ப்ரோ. பார்த்து நீரோட்ட சவுண்டு அதிகமாக கேட்டுட்டு இருக்கு. ஏய் நம்ம கூட தொலைஞ்ச காய் சார் கண்டுபிடிச்சோம். இப்படிதான் தனுஷ் ப்ரோ. உன் பேர் ப்ரோ? அபிஷேக். எங்கே காணாம் வந்துட்டோம் அந்த பக்கத்தில் வந்துட்டோம். ரொம்ப நேரம் போராடி எப்படியா கண்டுபிடிச்சிட்டோம். இது காய்ஸ் நம்ம ஏமாந்து போயிட்டோம் காய்ஸ். ஜெயிச்சிட்டோம் மாறானா ஏமாந்துட்டோம் மாறான்றீங்க. ஐயோ இதுக்கடா ஓடி வந்த. இல்லை மேலே இருக்குடா. இந்த சைடு தானே போகணும். மணியை நோத்து கூட மீன் பிடிக்கலாம். தண்ணி வர சவுண்டே கேட்கல. கொஞ்சம் சைலண்டாக இருக்கு சொல்லு. மியூட்டில் போட்டு கேடி அதை மியூட்டில் போட்டு உட்காரு தண்ணி ஊற்றுறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னே தெரியல கைஸ். அந்த நீரோடைய ஒட்டி அப்படியே போயிட்டுருக்கோம் கைஸ். நாங்கள் ஒரு வழியாக ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஒன்று சுற்றி பாருங்கள். சுற்றி மேலே ஃபுல்லாக பெரிய மலை ஏறி போகிறாங்க. அவங்க பசங்க நம்மளை விட்டு ஓடுறாங்க. வாங்க. குரங்குறங்க கையில் தூக்கி போயிட போகுது. 10 பேர் இல்லை இங்கே ஊரே இருக்குது. ஒன் ஹவர் தான் டைமா? என்னடா 1 hour தான் டைமு? அங்கே போகிற அருவி ஊற்றுக்கிறா. ஹெல்மெட் போட்டு வழியா பார்த்து கண்டுபிடிச்சோம். எவ்வளோ தூரம் அப்படி பார்த்து ஐஸ். எப்படியோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். குளிச்சுட்டோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் மாற்றிட்டேன். வண்டியை வந்து இப்போது எங்கே விட்டுருக்குன்னே தெரியல. அதை தேடி இப்போ போட்ட செடியெலாம் ஒன்று ஒன்றா பொறுக்கிட்டே அதை பாருங்க. அடுத்த இது வந்துருச்சு. அடுத்த பிண்ட் மார்க் வந்துருச்சு. இதோ பார்த்தீங்களா? ஆமாம் இவனை பண்ணலாம் தானே. இந்த மாதிரி ஆரம்பிச்சாதான் அவ்வளோ இந்தமாதிரி பைத்தியத்தனமாக பண்ணுறவங்க வேண்டா. நாளைக்கு பெரிய யூடியூபராக வரேன். இப்போ காலில் அவருக்கு ஏதோ குத்தி இருக்கு காய்ஸ். போங்க குத்துல அவன் குட்டி போட
அவன் வந்து லைட்டாக ப்ரெக்னெண்ட்டாக குட்டி ரொம்ப குட்டியாக வந்துருக்கு. ஏய் இதெல்லாம் கட் பண்ணிடலாம் அவனே, இதெல்லாம் கட் பண்ணிடலாம். நைஸ். யானையோட காலடி தடவை காலடி தடவை சாணி காஞ்சி இருந்தா 2 நாள் ஆகுதுன்னு அர்த்தம். கைஸ் எப்படியோ தொலையில் எங்களை தேட வேண்டாம் யாரும். நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக நடந்து வந்துருக்கு. எப்படியோ ஒரு 2 மணி நேரமாக நடந்து வந்துட்டுருக்கோம் வழி தெரியாமல். 3 மணி நேரம். சரி 3 மணி நேரமாக நடந்து வரோம்மா. பரவாயில்ல, ஆனால் வண்டி கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். நம்ம வண்டி இருக்கு, இதோ இருக்கு. நம்ம எம்டி அது இருக்கு கைஸ், இருக்கு எம்டியாக தான் இருக்கு எம்டியாக தான் இருக்கா. டேங்கில் பெட்ரோல் இல்லை கைஸ். வந்துட்டோம். பெட்ரோல் அங்கேருந்து கொடுத்தா இங்கே வந்துடும் கைஸ். பெட்ரோல் தான் இப்போ என்ன பண்ண போகிறது தெரியல, போயிடும்னு நினைக்கிறேன். அதோ தெரியுதுல்ல ஒரு மலை, எங்களா தெரியுதா? அந்த மலை இருக்குல்ல கைஸ், அந்த மலையை தாண்டி இப்போ நம்ம போனால் தான் மெயின் ரோடு நம்ம வர முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லலாம், இதில் போனால் போயிடலாம். நடுவில் தண்ணிலாம் போகுது. தண்ணி மேலே தான் வண்டி ஓட்டுன்னு போகிற மாதிரி இருக்கும் பொழுது பார்ப்போம்.